ஐயா ஒரு நிமிஷம். பூசமுத்து ஐயா வீடு எங்க இருக்கு? இந்த பக்கம் நேரா போனீங்கன்னா அது 4வது வீடு. சரி, போர்டே போட்டுப்பாங்க, பாத்துக்கங்க. வாங்க ஐயா. வணக்கம். நாடி ஜோசியம் பார்க்கணும். ஏய் ஐயா, ஐயா அழைச்சிட்டு போய் ரேகை எடு. ஐயா ரேகை எடு. வாங்க சார். சார் பாக்கலாங்களா? ஆமாம். முதல்ல உங்க பேர் சொல்லுங்க. தில்லைராஜன். சரி. அப்புறம் சார் உங்க வயசு என்ன? 48. சரி சார், உங்க ரேகை கொடுங்க. ரேகை வலது கை சார். சரி, ஒரு 10 நிமிஷம் ஆகும், உட்காருங்க. ஆமா சரி. சார், உள்ள கூப்பிடுறாங்க, வாங்க. போய் உட்காருங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. தில்லைராஜன் நான் தாங்க. உங்களுக்கு தொடர்புடைய HOD எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல இருக்கிறது பூரா உங்க பேரு, ரேகை, டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல உங்க ஜாதகம் எங்க இருக்குங்கிறத உங்களை வச்சுதான் முடிவு பண்ண போறேன். இதுல 100 தில்லைராஜன் 100 தில்லைராஜன் இருக்கு. அதுல 100 தில்லைராஜன்ல நீங்க யாருங்கிறத உங்களை வச்சுதான் முடிவு பண்ண போறேன். படிச்சுட்டு வர சரியா தப்பாங்கிறத சொல்லிட்டு வாங்க. மாணிமுகன் திருவடியை வணைந்து போற்றி அறிவிக்க மகனொருவன் சாமுத்துரிகம் தங்கிடவே வனகரத்தில் கோபுர கலசரேகை புள்ளியதும் ஈரே கண்டாய். இவன் பிறக்க தோற்றமதும் தலைமை உள்ளான். தாய்க்கு நீங்க மூத்த பிள்ளையா? நான் ஒரே பிள்ளைங்க. அப்ப முதல் பிள்ளை. இவன் தோற்றம் பிறந்திடவே தாதை வீட்டில். அப்பா வீட்டுல பிறந்தீங்களா நீங்க? ஆமாங்க. அத்தனைக்கு இரகத்தாள். உங்க தந்தையாருக்கு 2 திருமணமா? இல்லீங்களே, அதெல்லாம் இல்ல. காலமுதே பெற்றோர் வாழ்வும். அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்களா? இல்லீங்க, 2 பேருமே இல்ல. நிகழ்கடலம் நிபந்தனைக்கு விருது கல்வி. பட்டப்படிப்பா உங்களுக்கு? கல்வி நலம் பாகடச்சீர். நீங்க படிச்சது மருத்துவ கல்வியா இருக்குமா? ஆமா. நிகழ்கடலம் நிபந்தனைக்கு மகப்பேர் மருத்துவ கல்வி உள்ளான். பெண்மை கலந்த கல்வி ஏதாவது உண்டா? மகப்பேர் சம்பந்தமானது? அதான் அதான். நிகழலம் நிபந்தனைக்கு இவன் தனைக்கு களவும் இல்லை. திருட்டு ஏதாவது போயிருக்க குடும்பத்துல? ஏதாவது திருட்டு ஏதாவது போயிருக்க குடும்பத்துல? திருட்டுன்னா எப்படி சொல்றீங்க? இவன் தனைக்கும் ஆபரணச்சீர். ஏதாவது பொன்னாபரணங்கள் சம்பந்தமான திருட்டு ஏதாவது போயிருக்க? காலமதை இவன் தனைக்கு இவன் தனைக்கு அத்தன் பேர் நாமதும் எம்மான் தேவன். அப்ப பேரு சிவனை குறிக்கக்கூடிய பேரா இருக்குமா? சிவன், சதாசிவம். அன்னையவள் நாமதும் அழகின் நாமம். அம்மா பேரு அழக குறிக்கக்கூடிய பேரா? மோகனம், சுந்தரம், இப்படி. சுந்தராம்பாள். இவன் தனைக்கு பிரதேசம் சென்ற பாலன். வெளிநாடு போய் வந்திருக்கீங்களா நீங்க? நிறைய போயிருக்கேன். காலமதை வந்தனைக்கும் அகத்திலே குழப்பம் உண்டு. குடும்பத்தில் இப்ப ஏதாவது குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கா? ஆமா. இவன் தனைக்கு தொண்டிலே உத்தியோக சம்பந்தமான குழப்பங்கள் ஏதாவது இருக்கா? இல்ல. நிகழ்த்தலாம். இவன் தனைக்கு பொது சேவை, அரசியல் ஈடுபாடு இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இல்ல. அத்தனவன் ரணகலத்தில். அப்ப ராணுவத்தில் வேலை பார்த்திருக்காரா? அன்னையவள் போது தொண்டு. அம்மா டீச்சிங் லைன்ல இருந்திருக்காங்களா? காலமதை வந்தனைக்கு இவன் தனைக்கு வழக்கும் கோர்ட்டு கேஸ் இருக்கா? இல்ல. இவன் தனைக்கு பிரதேச நாட்டம். இப்போ வெளிநாடு முயற்சி பண்ணி கொண்டிருக்கீங்களா போகலான்னு?
இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சுரிகாரபுத்திரன் தத்து பிள்ளையா? செடிகள் மந்தம் காதல தொந்தரவு இருக்கா? காலமதை வந்தனைக்கு நேத்திர பங்கம் ஐ டிஃபெக்ட் ஏதாவது இருக்கா? இதுல எல்லா வழியும் படிச்சாச்சு. உங்களுக்கு சம்பந்தமான விவரங்கள் அடங்கிய சுவடி இதுல இல்ல. அப்ப இதுக்கு சம்பந்தமான சுவடிகள் ஏதாவது இருக்குமாங்கிறத வேற தேடி பார்க்கணும். எப்படியும் ஒரு 10 நாள் டைம் எடுக்கும். நீங்க உங்க சந்தர்ப்பம் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க ஒரு கடிதம் எழுதிட்டோ போன் பண்ணிட்டோ வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் தேடி பார்க்கிறேன். நான் 10 நாள் கழிச்சு வந்தா நிச்சயமா என்னுடைய ஓலை கிடைக்குமா? நாடி வர்றவங்களுக்கு தான் நாடி ஜோசி. கண்டிப்பா உங்க சுவடி எங்ககிட்ட இருக்கும். ஆனா இப்ப கிடைக்கல, ஏதோ மாய மறைக்குது. ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க, முயற்சி பண்ணுவோம். வந்ததுதான் வந்துட்டீங்க. உங்க குடும்பத்துல வேற யாராவது வந்திருந்தாங்கன்னு சொல்லுங்க. அவங்க இல்ல, நான் தனியா தான் வந்திருக்கேன். ஐயா, என் பொண்ணுக்கு பார்த்து சொல்ல முடியுமா? அவங்க ரேகை கொண்டு வந்திருக்கீங்களா? ரேகை கொண்டுல ஜாதகம் கொண்டு வந்திருக்கிறேன். ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு பார்த்து சொல்ல முடியுமா? ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம், சுவடி கிடைக்கும். ஆனா துல்லியமா இருக்க. ஐயா, நான் இங்க வந்ததே முக்கியமா என் பொண்ணுக்காக தான். அவ காணாம போயிட்டா. அவ எங்க இருக்கா? அவ எங்களுக்கு கிடைப்பாளான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து சொல்லுங்களேன் பிளீஸ். அது வேண்டாம் ஐயா. ஜாதகத்தை மட்டும் வச்சு பார்த்தோம்னா பலன் முன்ன பின்ன ஏற்படலாம். உங்க பொண்ணோட கட்டவிரல் ரேகையை கொண்டு வாங்க. அதன் மூலம் ஓலை எடுத்து அது எங்க இருக்கு, உங்க பொண்ணு எப்ப வருங்கிறத முத கொண்டு சொல்லிடுவோம். சரிங்களா? சிவகாமி, இந்த வைத்தீஸ்வரன் கோயில் பிரசாதம். ஏ அர்ச்சனா, என்னப்பா? வா வா வா. வரேன். இது வைத்தீஸ்வரன் கோயில பிரசாதம்னு கொடுத்தாங்க. மருந்து எடுத்துக்க. நீ ஒன்னு எடுத்துக்க சிவகாமி. இது சர்வரோக நிவாரணி, காயகல்ப மாதிரி. சாப்பிடு. எங்க உங்க நர்சிங் ஹோம்ல இருந்து போன் வந்தது? அங்க எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான். உங்க நர்சிங் ஹோம்ல இருந்து போன் வந்ததுங்கிற நீங்க என்னங்க? நான் போன காரியம் என்னாச்சுன்னு கேட்கவே இல்லையே. அப்படிங்கப்பா, இந்த டி சாமியார் இருக்காரு, மிகப்பெரிய சித்தர்மா அவரு. என்ன வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போடான்னு அவர் சொன்னப்போ அதோட சூட்சமா அப்ப எனக்கு புரியல. அங்க போனப்புறம் தான் தெரிஞ்சது நாடி ஜோசியம் பார்க்கதான் அனுப்பியிருக்காருங்க. நீங்க கோவிலுக்கு சாமி கும்பிடல போனீங்கன்னு நினைச்சேன். வைத்தீஸ்வரர் கோயில்ல நாடி ஜோசியம் தான் ரொம்ப விசேஷம். அவங்க ஏமா நம்ம ஆர்த்தியோட கைரேகை நம்ம கிட்ட இருக்கோ? இந்த வீட வாங்கும் போது அவகிட்ட இல்ல இல்ல, அவ ரொம்ப குழந்தையாச்சு. அவ இந்த அப்பிடவிட் இல்ல இல்ல. அர்ச்சனா, ஆர்த்தியோட கைரேகை ஏதாவது அங்க புக்ல ஏதாவது இருக்கா? என்னங்க பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஜோசியம் ஜாதகம் இப்ப நாடி ஜோசியம் ஒண்ணு வேண்டாம், போதும், எல்லாம் போதுங்கிற. பொண்ணு காணாம போயிருக்கா, நீங்க என்னடா? யார் வேணும்? இது ஆர்த்தி வீடு தானே? ஆமா, நீங்க யாரு? நான் வானிலை ஆராய்ச்சி மையத்துல இருந்து வரேன். நீ அர்ச்சனா தானே? ஆமா. உங்க அப்பா இருக்காரா? இருக்காங்க, உள்ள வாங்க. அப்பா, யாரோ வந்திருக்காங்கப்பா. சார், நான் தேவசகாயம், ஆர்த்தியோட கொலி. வாங்க. ஐம் தில்லைராஜன், ஆர்த்திஸ் ஃபாதர். உட்காருங்க. இது என் வைஃப் சிவகாமி. சார், ஆர்த்திய பத்தி ஏதாவது? அவ கிடைச்சிருவா. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, இருக்கு. இல்ல, சாப்பிடு. காஃபி கொண்டு வாமா. அர்ச்சனா, பேக் எடுத்து உள்ளவே. சரிம்மா. அப்புறம் ஒரு விஷயம் சார். சொல்லுங்க சார். எங்க ஆபீஸ்ல சீஃப மர்டர் பண்ணிட்டாங்க. அத பத்தி நீங்க பேப்பர்ல கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல புதுசா ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சார். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஆர்த்தி வேலைக்கு வர்றதுனால
ஒரு மெமோ கொடுத்திருக்காங்க சார். அத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான். இதுக்காக அவ்வளவு தயங்குறீங்க? கொடுங்க. நான் ஏற்கனவே ஆர்த்தி கிட்ட சொல்லிட்டேன் வேலையை ரிசைன் பண்ணுமான்ட்டு. இப்போ திரும்பி வந்த உடனே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட சொல்லிடுறேன். உங்க சீஃப் கிட்ட சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஆல் ரைட். என்னங்க தொடர்ந்து ஆபீஸ்ல 2 ட்ராஜடி. ஒன்னு நம்ம ஆர்த்தி காணாம போனது, இன்னொன்னு ஆபீஸ்ல சீப்பை கொலை பண்ணது. இத்தனைக்கும் ஆபீஸ்ல செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்டாஃபோட கைரேகையை பதிவு பண்ணதான் ஆபீஸ்ல டோரை திறக்கும். அப்படி இருந்தும் யாரோ உள்ள புகுந்து கொலை பண்ணி ஸ்டாஃபோட கைரேகை பட்டாதான் டோரை திறக்குமா? இந்த சிஸ்டம் ஆபீஸ்ல இருக்கும்போது ஆர்த்தி வேலையில இருந்தாளா? இருந்தாங்க சார். கண்டிப்பா ஆர்த்தியோட ரேகையும் உங்ககிட்ட இருக்கணுமே. எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் கிடைக்குமா சார்? இல்ல சார், அது எங்க சிஸ்டத்துல பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. அது இன்ஸ்டால் பண்ண கம்பெனியோட டேட்டா பேஸ் எல்லாம் இருக்கும். அத வேணா எடுக்க முடியுமான்னு பாக்கணும். அது யார் சார் இன்ஸ்டால் பண்ணது? சார், பெய்ரோஸ் பயோமெட்ரிக் சிஸ்டம்னு ஒரு கம்பெனி. அதோட விசிட்டிங் கார்டு கூட எங்கிட்ட இருக்கும். சார், இதுல சீஃப் எக்ஸிகியூட்டிவ் போட்டிருக்குது இஸ்மாயில். அவரை கேட்டா கண்டிப்பா பிரிண்ட் அவுட் தருவார் இல்லையா? சாரி சார், அவர் உயிரோடு இல்ல. உங்களுக்கு இந்த கம்பெனில வேற யாராவது தெரியுமா? ஆகாஷ்னு ஒருத்தர் தெரியும் சார். ஓஹோ. அப்ப நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே சார். அதாவது நாளை காலை நீங்க கூட இந்த கம்பெனிக்கு வந்து சொன்னீங்களே ஏதோ ஆகாஷ்னு, அவர்கிட்ட கேட்டு ஆர்த்தியோட அந்த கைரேகை பிரிண்ட் அவுட் எனக்கு கொஞ்சம் வாங்கி தரணும். சரி சார். அப்போ நாளைக்கு நான் ஒரு 9:30 மணிக்கு இந்த கம்பெனிக்கு போயிடுறேன் சார். நீங்களும் அங்க வந்துடுறீங்களாங்க? சரி சார், வந்துடுறேன். தேங்க்யூ சார். பத்தியா ரேகை, எனக்கு இந்த ரேகை கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்துக்கு நேரம் வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிடுவேன். எதுக்கு சார்? நாடி ஜோசியம் பார்க்கணும் சார். சார் சார், நீங்க டாக்டர் திலகராஜன் தானே? ஆமா. என்ன தெரியுதா டாக்டர்? தெரியுங்களே. நீங்க என்ன தெரியல? நான் தான் டாக்டர் சுகவனம். தெரியலீங்களே. போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு என் பொண்ணு உங்க கிளினிக்ல தான் டாக்டர் பிறந்தா. சதய நட்சத்திரம் இல்லையா? எப்படி இருக்காங்க பொண்ணு? நல்லா இருக்கா டாக்டர்? போன மாசம் தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடணும். அப்புறம் டாக்டர் ஒரு தடுப்பூசி ஒன்று விட்டு போச்சு. அதனால ஒன்றும் பாதகம் இல்ல. சதய நட்சத்திரம் இல்லையாவா? அவன் நல்லா வருவா. ஒன்னும் பிரச்சனை இருக்காது. சரி, நான் வரேன் டாக்டர். டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். முன்னாடி வந்துட்டீங்களா? நான் ஒரு 8:30 மணிக்கே வந்துட்டேன். சரி வாங்க. மேடம். எஸ். மிஸ்டர் ஆகாஷ் இருக்காரா? இருக்காரு. நீங்க? நான் தேவசகாயம், வானிலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் வாங்க, உட்காருங்க சார். சார், உங்களை பார்க்க வானிலை ஆராய்ச்சி மையத்துல இருந்து மிஸ்டர் தேவசகாயம் வந்திருக்காரு. வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே சார். சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது வந்துருவாரு. சரி, வந்துடுறேன். ஹலோ
சொல்லுங்க சார். ஹாய் மிஸ்டர் தேவசகாயம். ஹலோ சார், how are you? ஐ அம் ஃபைன். என்ன திடீர்னு இந்த பக்கம்? சார் ஒரு சிலைராஜன், சிட்டில ஃபேமஸான மெட்டர்னிட்டி டாக்டர். ஹலோ ஹலோ சார், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? அதாவது சார் என்னுடைய பொண்ணோட விரல் ரேகை இந்த பிரிண்ட் அவுட் எனக்கு வேணும். விரல் ரேகையோட பிரிண்ட் அவுட்டா? எதுக்கு? யார் உங்க பொண்ணு? சார் இவரு எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஆர்த்தியோட அப்பா. சார் நீங்க எப்படியாவது இந்த உதவி எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அது ஆர்த்தியோட ரேகை பிரிண்ட் அவுட் உங்க சிஸ்டம்ல இருந்து எடுக்க முடியும்னு அவர் சொன்னாரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் மை ஆஸ்கிங், எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நாடி ஜோசியம் பாக்குறதுக்கு. சரி, நீங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் இப்ப வரேன். ஹலோ, சொல்லுங்க சார். உட்காருங்க சார். உங்க பேமெண்ட் 5ஆம் தேதி ரெடி ஆயிடும். நீங்க நேரா வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஓகே சார். அந்த எத்திராஜ் கொஞ்சம் அனுப்புங்க. ஓகே சார். எத்திராஜ் சார் கூப்பிடுறாரு பார். வரேன். சார். இது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோ. சரி. சார் இதாங்க சார். சரி போ. தேங்க்யூ வெரி மச். அது நானு வைத்தீஸ்வரன் கோயில் போனோம், அதான் கொஞ்சம். சார் நீங்க கிளம்புங்க சார். தேங்க்யூ மிஸ்டர் ஆகாஷ். ஆகாஷ், தேங்க்யூ. மிஸ்டர் ஆகாஷ். ஆகாஷ், தேங்க்யூ. சார் ஒரு பொண்ணு காணாம போனது வந்து மனசு பாதிச்சு இப்படியே தான் சார் இருக்காரு. பொண்ணு காணாம போயிடுச்சா? ஆமா சார், திடீர்னு நடந்து போச்சு. எங்க போனான்னு தெரியல சார். ரொம்ப கலகலப்பான பொண்ணு. அவளோட ஃப்ரெண்டு சோமு தேடி கால் டாக்ஸில போயிருக்கா. அப்பத்திலிருந்து காணவே இல்லை சார். 1 மாசம் ஆச்சு, எந்த தகவலும் இல்லை சார். என்ன பேர் சொன்னீங்க? ஆர்த்தி. அதுல சோமுங்கிறது சோமேஸ்வரனா? ஆமா சார், அவர் கூட நெய்தல் பத்திரிக்கையில ஒர்க் பண்றாரு சார். உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல தெரியாது, சும்மா கேட்டேன். சரி சார், நம்ம விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. எங்க ஆபீஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் கொட்டேஷன் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்க. ரெடியா சார்? அது இன்னும் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அனுப்பிடுறேன். சரி சார், அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே சார், வரேன்.
இது? கேன் ஐ ஸ்பீக் டு சோமு ப்ளீஸ்? சோமுவா? நீங்க யார் பேசுறது? நான் அவனோட ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? அவர் இன்னைக்கு வேலைக்கு வரலையே. அப்படியா? எப்போ வருவான்? தெரியலங்க. அவனோட அட்ரஸ் கிடைக்குமா? அட்ரஸ்லாம் கொடுக்கறது இல்ல. இல்ல, நான் அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ரொம்ப அர்ஜென்ட். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. சாயா, ஒரு நிமிஷம் வாங்களேன். என்ன? யாரோ சோமோட அட்ரஸ் கேக்குறாங்க. சோமோட அட்ரஸ் யாரு தெரியல. ஹலோ. ஹலோ. யாரு பேசுறது? அதான் சொன்னேனே, அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். உங்க பேரு? ஐம் ஆகாஷ். நான் இப்பதான் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். அவனோட அட்ரஸ் என்கிட்ட கிடையாது. ஐம் ட்ரைங் டு ட்ரேஸ் ஹிம். அட்ரஸ் கொடுப்பீங்களா ப்ளீஸ்? ஓ, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. பத்மா எங்க? பத்மா, பத்மா இங்க வாயே. சோமோட அட்ரஸ் சொல்லேன். இருக்கு சொல்லேன். நியூ நம்பர் 6 ஓல்ட் நம்பர் 3. நியூ நம்பர் 6. Wait a minute. Yeah. New number 6. New number 6. Old number 3. Old number 3. Masigamaniya. Masilamani Street. Alright. Masilamani Street. Alvarpet. Alvarpet. Chennai 18. Chennai 18. 18. Thanks. Thanks a lot. It's okay. Bye. யார் போன்ல? சோமோட ஃப்ரெண்டா, பேரு ஆகாஷ். ஆகாஷா? ஆகாஷ்ல உனக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்லையே? அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு சொன்னான். உனக்கு எப்படி தெரியும்? ஓ, அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லிடலாமா? வேண்டாயா, எதுக்கு அவங்க கிட்ட சொல்லி பயமுத்தணும்? இல்லையா, சோமு இப்ப இருக்கிற நிலைமைக்கு சொல்லிட்டா பெட்டர். அதுவும் கரெக்ட் தான். சரி, இப்படி பண்ணலாமா? அவங்க அம்மா மியூசிக் டைரக்டர் தானே, அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி போய் நைஸா என்கொயரி பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கா நான். சரி வா கிளம்பலாம். காட் ஒரு வார்த்தை சொல்லிடலாம். காடு கிட்டயா? சீக்கிரம் கிளம்பு. எதுக்கு அவர்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு? இதோ பாரு, நான் இங்க ட்ரெயினி, நான் இங்க எம்ப்ளாயி இல்ல. நான் எம்ப்ளாய்டு. சொல்லணும், சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன ஊசி போட்ட? என்ன ஊசி போட்ட? சொல்லு. நிஜமாவே தெரிஞ்சுக்க விரும்புறியா? சொல்லு, என்ன ஊசி போட்ட? ஒரு எய்ட்ஸ் பேஷண்டோட ரத்தம். அது ரொம்ப காமன் ராகமாச்சு ஆண்டி, அதை ஏன் செலக்ட் பண்ணீங்க? அதுல இருக்கிறது 5 நோட்ஸ் தான், ரொம்ப சிம்பிள் கம்போஸ் பண்றது. ஆண்டிக்கு பாருங்க. Thank you. ஆண்டி சிம்பிள் போச்சு. ஓகேவா? Thank you. ஒரு நிமிஷம், யாரோ வந்திருக்காங்க, பாத்துட்டு வரேன். நீரு நான் பாக்குறேன். பேர் என்னம்மா? ஹலோ, சோமு இருக்கானா? பாருங்க ஆண்டி. சோமு உழைப்பு இருக்கான். நீங்க யாரு? ஐம் ஆகாஷ். நான்
சோமுவோட ஃப்ரெண்ட். அப்படியா? நான் உன்னை பார்த்தது இல்லையப்பா. ஸ்கூல் மேட்ஸ், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஓ, உள்ள வாங்க. தேங்க்ஸ். ஐ எம் நட்ராஜ், சோமுவோட ஃபாதர். நைஸ் மீட்டிங் யூ. நான் அட்வொகேட்டா இருக்கேன். இவங்க சோமுவோட மதர். மியூசிக் லைன்ல கொஞ்சம் ஃபேமஸ். ஹலோ. ஹலோ, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, வந்துடுறேன். இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு, இப்ப வந்துருவாங்க. நோ ப்ராப்ளம் சார். சோமு வெளியே போயிருக்கான்னு சொன்னீங்கல்ல, எப்ப திரும்பி வரும்? தேங்க்யூ. ஆக்சுவலா அவன் வெளியே போயிருக்கான்ப்பா, வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். கான்டாக்ட் நம்பர் இருக்கா? கான்டாக்ட் நம்பர் எதுவும் இல்ல, வேணா உங்க கார்டு இருந்தா கொடுங்க, வந்த உடனே கான்டாக்ட் பண்ண சொல்றேன். சரி. This is my card. ஒரு நிமிஷம். Sure. ஹலோ. ஆமாங்க. ஆண்டி, ஒரு ரெகுலர் क्वेश्चन. புதுசா வர யங் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயோ, என்னம்மா நீ? நான் அவ்வளவு பெரிய ஆளு இல்ல. அவர் வந்து ஆமா, எனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு நினைச்சியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல ஆண்டி. மியூசிக் போடும்போது ஹார்ட்ல இருந்து வரணும். யோசிச்சு போட்டாலாம் வரவே வராது. நைஸ் ஃபேஸ். இது எந்த இஷ்யூல வரும்? வர இஷ்யூல போட்டுலாம் ஆண்டி. நந்தினி, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. என்னங்க, நம்ம ஆர்த்தி விஷயமாவா? இல்ல, நம்ம சோமு வந்தது நேர்ல வர சொல்லிருக்காங்க. நான் கிளம்புறேன். I don't want to disturb you for long. It's all right. ரொம்ப சந்தோஷம். வரேன். சரிப்பா. Bye. நல்ல பையன். இந்த சோமு வந்து கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ண சொல்லு. எனக்கு கிளையண்ட் பார்க்கணும். நான் கிளம்புறேன். வரேன். போயிட்டு வரேம்மா, பார்க்கலாம். என்னம்மா, அவ்வளவுதானே? அவ்வளவுதான் ஆண்டி, இதுவே 2 பக்கம் வரும். அதுக்கு மேல எங்க மேகசின்ல போட மாட்டாங்க. இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். உட்காருமா. இவன் சத்தியமா சோமு ஃப்ரெண்ட் இல்ல, போய் சொல்றான். என்ன சொல்ற? அந்த கார்டை பாரு. கேரோஸ் பயோமெட்ரிக்ஸ். கேரோஸ் பயோமெட்ரிக்ஸ் ஒர்க் பண்ற ஆகாஷ் இவன் தான். இவன் சின்ன வயசுல வளர்ந்ததெல்லாம் அமெரிக்கால. சென்னைக்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது. அப்புறம் எப்படி சோமுவோட கிளாஸ்மேட்டா இருக்க முடியும்? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், அப்புறமா சொல்றேன். இவன் எதுக்கு சோமுவை பார்க்கணும்னு சொல்றான்? பாட்டிமா, பாட்டிமா. அட வாங்க. என்ன, அவர் போன் பண்ணி இருக்காரா? இல்ல இல்ல, பாட்டிமா பாக்கலான்னு வந்தேன். இருக்காங்களா? இருக்காங்க, உள்ள வாங்க. பாட்டி. பாட்டி நில்லு நில்லு, கூடல உங்களை தாங்க அப்பதான் சொல்லிருக்கேன். மணி வந்திருக்காரு பாருங்க. என்ன பாட்டிமா? என்னடா மணி, என்னடா திடீர்னு இந்த பக்கம்? ஆகாஷ் போன் பண்ணி ஏதாவது சொல்ல சொன்னானா? அதெல்லாம் இல்ல பாட்டி, நான் வேற விஷயமா வந்தேன். என்ன வந்து என்னடா தயங்குற? நீ இந்த அத்த மனுஷன் தான், சொல்லு. அத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தெரியல. ஏய், நீ இந்த புள்ள மாதிரி தான்டா, எதுவா இருந்தாலும் கேளு. ஒண்ணு இல்ல பாட்டி, நாடி படிக்க கஸ்டமர் வந்திருக்காரு. சரி, டேய் இந்த நாடியெல்லாம் எனக்கு படிக்க தெரியாதுடா. பாட்டி எப்பவுமே தமாஷ் தான். பாட்டி, வந்திருக்கிறவருக்கு தனசந்து மகுட ரேக, அது 7 தேதி பார்த்தேன் கிடைக்கல. நம்ம வீட்டுல ஒரு கட்டு இருக்குல்ல, அது கூட தனசந்து மகுட ரேகை சேர்ந்ததுதான். ஒருவேளை அது அவர்தான் கூட இருக்கலாமே. அதான் கொடுத்தீங்கன்னா படிச்சுட்டு திருப்பி கொண்டு கொடுத்துருவேன். அவர் பணம் கொடுப்பாரு, அதை அப்படியே வாங்கி கொடுத்து உங்ககிட்ட கொடுத்துறேன்.
இல்ல விலைக்கு கொடுக்கறதா சொல்லுங்க, நானே வாங்கிக்கிறேன். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துறேன். அப்படியா? ஒண்ணு பண்ணு, தலைப்பட முதல்ல. என்ன பாட்டிமா கோச்சிட்டீங்களா? பின்ன என்னடா, ஆத்துல இருக்க சாமான எல்லாம் வித்து சாப்பிட நிலைமையில நான் இருக்கேன். என் புள்ள அமெரிக்கால கோடி கோடியா சம்பாதிக்கிறான், என் பேரன் சென்னையில சம்பாதிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க பாட்டிமா. போ, மன்னிப்புல எனக்கு வேண்டாம், முதல்ல ஆத்த விட்டு கிளம்புடா போ. ஐயோ, ஏன் பாட்டி அவரை பிலிப் நேர்ந்து பிடிச்சுக்கிற? நீ சும்மா இருக்கியா? உனக்கு எல்லாம் புரியாதுரி. இல்லம்மா, தப்பு என்னோடதுதான். நான் தான் பாட்டிமா மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன். பாட்டிமா, நீங்க இதே மனசை வச்சுக்காதீங்க, நிஜமாவே என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி, காபி சாப்பிடுறியா? இல்ல வேணாம். அவன் அப்படித்தானே சொல்லுவான், நீ போய் கலந்து வாப்போ. சரி சரி. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பாட்டி, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேனே, உங்ககிட்ட இருக்கிற சோடியில என் பேரு என் தொழிலாம் வந்திருக்கு. பொதுவா நாடியில நாடி ஜோசம் பேர் வராது, ஆனா இதுல வந்திருக்கு. மேற்கொண்டு அதுல என்ன இருக்குன்னு என்னால படிக்க முடியல. ராத்திரில படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. பாட்டி, கொடுத்தீங்கன்னா படிச்சுட்டு திருப்பி கொடுத்துறேன். வேண்டாம்ப்பா. பாட்டி, அவர் தான் படிச்சுட்டு கொடுத்துறேன்னு சொல்றாரோ, கொடுங்களேன். நீ சித்த வாய் முடிஞ்சு சும்மா இருக்கியா? இந்த அரிசியை கலைஞ்சு குக்கர்ல போய் போடு போ. போடி. மணி, நீ வேற எது வேணாலும் கேள்டா தர, ஆனா இந்த சுவடி மட்டும் வேண்டாப்பா. ஏன் பாட்டிமா? இந்த சுவடியை என்னைக்கு எங்க மாமனார் கையால தொட்டாரோ அன்னைக்கே எங்க குடும்பம் தலைகீழா போயிடுறா. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த சுவடியை நான் தூக்கி எறிஞ்சிருக்கலாம், மனசு வரல, போட்டிகளை வச்சு பூட்டினேன். என் பேரனை பார்த்ததும் அந்த சந்தோஷத்துல அவங்கிட்டையும் கட்டி தொடச்சேன். இப்ப என்னடான்னா அவரை மாதிரியே இவனும் ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அந்த சுவடியை தொட்டவா எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில இருந்து விலகி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். என்ன பாட்டிமா சொல்றீங்க? உன நான் என் பிள்ளையாட்டமான்னு சொன்னேனோ, நான் சொல்றேன் நீ கேளு. அந்த சோபடி உனக்கு வேண்டாம். அந்த சுவடி வெளியில வரும்போதெல்லாம் படபடன்னு வந்து மனசை என்னமோ பண்றதுடா. இல்ல பாட்டிமா, நான் பாரு, எதை பத்தி வேணாலும் நீ பேசு, இனிமே அந்த சுவடியை பத்தி மட்டும் பேசாதே சொல்லிட்டேன். இத பாரு, நான் காபி சாப்பிட போறேன், உனக்கும் கொண்டு வரேன், சாப்பிடு. டிகிரி காப்பிடா, குடிச்சிட்டு போ. அம்மா, வரவே மாட்டேங்குதுமா, ஒழுங்கா கத்து கொடுங்கம்மா. வேற எங்கேயாச்சும் போய் வேலை செய்யறதுக்கு உடம்பு திடகாத்திரமா இருக்கணும்ல, அப்படி வேலை செய்யறத விட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கலாம்பா. அட போப்பா, அதெல்லாம் பார்த்தா பொண்டாட்டி பிள்ளை எப்படி காப்பாத்தலாம்? எல்லாருக்கும் அதான்பா பிரச்சனை. சோமு, சோமு, இது எங்க இருந்து வந்தது தெரியுமா? எப்போ வச்சுக்குண்டு போட்டுட்டு குள்ளமா போறோம்ல. ஆமா, நம்ம நந்தன் அவர் நாடகம் மேல போடுவாரா? அவர் உங்களுக்கு தெரியுமா சார்? அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்க? ஏ நந்தா, நந்தா, ஐயா கூப்பிடுறாரு பாரு. நந்தா, ஏய் நந்தா, நந்தா, டேய், ஏய் நந்தா, நந்தா, இவரா வர்றாரு? நீ இல்லையா?
யாரது? என்னையா என்னாச்சு? ஏன் இப்படி வேத்து விறுவிறுக்க வந்திருக்க? பண்ணையில ஏதாவது தகராறா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அதுக்குதான் அப்பவே சொன்னேன், நாடகம் போட்டு கௌரவமான ஆளுக்கா சம்பாரிச்சிருக்கலாம். இப்படி யாருக்கிட்டையும் கூலி வேலைக்கு போக வேண்டியது இருந்திருக்காது இல்ல? சும்மாடி, அந்த ரெடியோட ஆள் என்ன தரத்திட்டு வரான்டி. யாரு? அந்த ஃபேக்டரி முதலாளோட ஆளா? ஆமா. பாவி மனுஷா, சொன்னா கேட்டியா? அந்த ஃபாதர் கூட சேரவனன்னு. சும்மாடி, அவன் வந்து கேட்டா நான் இல்லன்னு சொல்லிட்டு. என்ன சார், யார தேடுறீங்க? கருப்பா குழுமா இங்க ஒருத்தர் வந்தாரா? யாரு? இந்த நாடகம் மேல போடுவாரு. நந்தனா? அவர் எதுக்கு நீங்க தேடுறீங்க? அது என்ன தம்பி, பணம் ஏதாவது வாங்கிட்டு ஓடி வந்துட்டானா? ஆமா. இதுக்குதான் தொழில் சுத்தம் வேணுங்கிறது. அவன் எப்பவுமே எப்படிதான். நாடகத்துக்காக பணம் கொடுத்திருந்தேன். பண்ணையில வேலைக்கா வந்திருந்தா, என்ன பார்த்ததும் ஓடி வந்துட்டான். அவ வீடுங்க? அவர் வீடா? இப்படியே இடது கை பக்கம் போனீங்கன்னா நடு தெருன்னு ஒண்ணு வரும், அங்கதான் ஒரு வீடு. தேங்க்ஸ் தம்பி. இல்லாத கொடுமை தன்மையா கேளுங்க, கொடுத்துருவான். சார், நந்தனோட வீடு எங்க இருக்கு? இந்த வீடுதான். நந்தா, நந்தா. யாரு? நந்தன் எங்க? ஐயா 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 ஐயா, எங்க புடிச்ச? ஐயா ஐயா, அவரை விட்டுருங்க ஐயா. அம்மா, என்னமா இது? நீந்துருமா? அவர் சூதுவாத தெரியாதவர் ஐயா. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபாதர் தான். எந்த ஃபாதர்? அந்த அருமநாயகம். நீந்துருமா? அருமநாயகம் நான் சொன்னேன். ஆமா ஐயா, அந்த சாமியார் என் புருஷனுக்கு எடுத்து குட்டிச்சவர் ஆக்கி வச்சிருக்கான். இந்த ரெட்டியாருக்கும் அந்த சாமியாருக்கும் நடந்த சண்டையில என் புருஷன் மாட்டிக்கிட்டார். மத்தபடி அவர் வேற எதுவும் தெரியாது ஐயா. ஆனா நந்தன பெருமாள் ரெட்டி அன்னைக்கு அங்க நான் பார்த்தேன். அந்த சாமியார் அடிக்கடி நாடகம் போட கூட்டிட்டு போவார். அன்னைக்கும் அப்படிதாங்க கூட்டிட்டு போனாரு. இப்போ புருஷன் எங்க? தெரியாது, எனக்கு தெரியாது ஐயா. அவர் வீட்டுக்கே வரல. போய் சொல்லாத, இப்படிதானே அவன் போனான். ஐயா ஐயா, இல்லைங்க ஐயா, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயா ஐயா, அவர் ஒண்ணும் என்ன நந்தா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஃபாதர், ஃபாதர், நந்தன் எங்க? உங்களை தான் கேட்கிறேன். ஃபாதர், இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? ஃபாதர், பதில் சொல்லுங்க. நந்தனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஃபாதர், ஃபாதர், உங்களை தான். ஃபாதர், ஃபாதர்.
$1000 சேஞ்ச் இருக்கா? இல்ல சார். ஓகே. இந்தாங்க. ஓகே சார். And this is for you. Thank you, sir. Hi. How are you? வாங்க வாங்க. பாட்டி சத்த வாங்களே, யாரும் வந்திருக்கானு பாருங்க. யாருடி? ஆகாஷ் வாடா. கார்த்தால புறையேறின போதே நினைச்சேன் கரெக்டா வந்திருக்க. சௌரியமா வந்தேனுடா. நீ இருக்கும்போது எனக்கு கவலைப்பட. என்ன இதெல்லாம்? போன தடவை நீ தானே சொன்ன நமஸ்காரம் பண்ணிக்கோன்னு, அதான் பண்ணிட்டேன். நன்னா இருடா, நன்னா இருக்கணும். So, how are you? இதே தமிழ் கேட்டுக்க கூடாதோ? அங்க போனதுல இருந்து தமிழே படிக்கல போல இருக்கே. வந்திருக்கேன்ல, நீ கத்துக்கொடு. நீங்களே சொல்லுங்க பாட்டி, 2 நாளா தமிழ் கத்துக்க முடியுமா? அவர் பாட்டுக்கு விடுவிடுன்னு போயிட்டே இருப்பார். இல்ல, இந்த தடவை உங்களோட நிறைய நாள் தங்க போறேன். நிஜமாவா? ப்ராமிஸ். வாட் என்ன தெரியுமா? பாத்து கரண்டி சுருவது. இருடே, ஏண்டா எதுக்கு தான் சத்தியம் பண்றதுன்னு ஒரு விவசாயம் இல்லையா? ஏண்டா நிஜமாவே ரொம்ப நாளைக்கு தங்க போறியா? என்ன பாட்டி? சரி, இதா என்னோட மொபைல். ஆபீஸ்க்கு போன் பண்ணி லாங் லீவ் போட்டு வந்திருக்கேன்னா இல்லையா நீயே கேளு. சரி சரி, நீ குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா, உனக்கு சூடா காப்பி கலந்துட்டு வரேன். ஏண்டே, இங்க விட்டு எழுந்துட்டு போனா அருமாமனைய படுக்க வைக்கணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அவர் பார்த்த சந்தோஷத்துல அப்படியே எழுந்துட்டேன். அதுக்கே அப்படி கத்துறேன்? நான் எங்கடி கத்துறேன், நீதான் கத்திட்டு இருக்க. இங்க பாருங்க, இப்பதான் அவர் வந்திருக்கார். நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். எனக்கு சூடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க. அதானே பார்த்தேன். என்னடா பாது சோழியம் செஞ்சு சும்மா ஆடாதேன்னு. காப்பி ஒண்ணா நேரம் கேட்க வேண்டியதானே, இதுக்கு ஒரு சண்டை போட்டு கேட்கணும். இரு கொண்டு வரேன். சரி, இப்ப தமிழ்லயே கேக்குறேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே. அதே தமிழ்லயே சொல்லிருக்கலாமே. ஆல்ரைட். போச்சு, ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. சத்த இருங்க. இந்த காய்கறி எல்லாம் பாட்டி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அவளே நடக்கிக்கட்டும். எனக்கு வேற வேலை இருக்கு. கூட்டு வந்துட்டேன் சார். வணக்கம் ஐயா. பேர் என்னையா? பேரு நந்தனுங்க. அதான் உன் முழு பெயரா? ஆமாங்க. ஃபாதர் அருமை நாயகத்தை எவ்வளவு நாளா தெரியும்? ரொம்ப நாளா தெரியுங்க. ரொம்ப நாளானா? 6-7 வருஷமா தெரியுங்க. அன்னைக்கு நீ எதுக்கு சர்ச்சுக்கு போன? சும்மா ஃபாதரை பார்த்து பேசலான்னு போனுங்க. அவர் செத்து கிடந்தாரு. யாரோ அவரை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. கொலைதான் எப்படி சரியா சொல்ற? கொலை செஞ்சவன் பக்கத்துல இருந்தானே. அவன் ஆள் எப்படி இருப்பான்? ஆளு வெள்ளையா உயரமா இருந்தான். மெல்லிசு, ரொம்ப குண்டும் இல்ல, ஒரு பூசணா மாதிரி இருந்தான். 2 நாள் தாடி வளர்த்திருந்தான். கண்ணாடி போட்டிருந்தான் சார். அவன் தன் கையால ஃபாதரை கொலை செய்யறது நீ பாத்தியா? அது
பாத்தியா இல்லையா? பாக்கல, ஆனா அவன் தான் பக்கத்துல நின்னுட்டு இருந்தான் சார். அந்த ரூம்ல வேற யாருமே கிடையாது. மறுபடியும் அவனை பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா? காட்டுவேன் சார், காட்டுவேன். சரி போ, போயிட்டு வரேன் சார். ஒரு நிமிஷம் சார். யோயா, அன்னைக்கு சர்ச்சில் பார்த்ததா சொன்னியே, அந்த ஆளு இவர் தானா? பாரு சார், இவனே தான் சார், இவனே தான். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும், இவன் தான். ஹலோ, நான் அட்ரஸ் தான் பேசுறேன். சொல்லுங்க. அப்படியா? எப்போ? சரிங்க, தேங்க்ஸ். என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? யார் போன்ல? டிபி ஜனார்தன போன் பண்ணாரு. என்னவா? என்ன விஷயம்? கிரைம் பிரான்ச்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்களா? எதுக்கு? ஏன், என்னாச்சு? அதான் நம்ம சோமு விஷயமா தான். சோமு விஷயமாவா? சோமுக்கு என்னாச்சு சொல்லுங்க, என்ன ஆச்சு? சார், நாங்க கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்திருக்கோம். வாங்க. சார், சர்ச் வாரண்ட். எஸ், போங்க. கான்ஸ்டபிள், அந்த ரூம் செக் பண்ணுங்க. என்னங்க அவங்க பாட்டுல கடகடன்னு உள்ள போறாங்க, நீங்க சும்மா நிக்கிறீங்க? அவங்க டியூட்டியை செய்ய விடு. எஸ் சார். சார், நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் சார். எல்லாம் எடுத்தாச்சா? ஓகே சார். எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு சார். சார், இதெல்லாம் நாங்க எடுத்துட்டு போறோம். சரிங்க.
பார்க்க வரல. கூட்டிட்டு வரும். வா வா சொல்றேன். ஆக மொத்தத்துல அந்த ஒளிச்சுவடிக்காக வந்தேன். இல்ல அபி, நான் உங்களை எல்லாம் பார்க்கணும் தான் வந்தேன். நான் நம்ப மாட்டேன். புரிஞ்சுக்கோ அபி, அந்த சோமு ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டேன் இருக்கான். அந்த ஓலைச்சுவடியில அவனோட ப்ராப்ளத்துக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பாக்கணும். அதான் ஏன் பாக்கணும்னு கேக்குறேன். அப்படி என்ன ஆக்குற அவர் மீன் உங்களுக்கு? அதுவும் ஆனா அவனை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கு. அப்போ நாடி ஜோஷத்தை எல்லாம் நம்ப ஆரம்பிச்சுட்டேலா? தெரியல. ஆனா அந்த ஓலைச்சுவடியை படிச்சா ஏதோ பெரிய விஷயம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இப்ப ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னேனா? என்கிட்ட நேரடியாவே கேட்டிருந்தா அந்த ஒளிச்சுவடியை பத்தி சொல்லிருப்பேன். அதுக்கே ஏடியெல்லாம் வச்சு பறந்தையில இருக்கணும். அப்ப அந்த ஒளிச்சுவடி உங்ககிட்ட இருக்கா? என்னன்னு இல்ல, பாட்டிட்டு இருக்கு. சரி, அப்ப நான் பாட்டிக்கிட்டே கிடைக்கிறேன். சத்தியமா தரமாட்டான். ஏன்? அந்த ஓலைச்சுவடி படிக்கிற எல்லாரும் குடும்பத்தை விட்டு போயிடறாளாம். சித்த சுவாதீனம் இல்லாம ஆயிடுறாளாம். அன்னைக்கு மணி வந்து கேட்டப்போ அதைதான் சொல்லி தரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அந்த ஓலைச்சுவடியை படிச்சே ஆகணுமே. அட்லீஸ்ட் அது எங்க இருக்குன்னு தெரியுமா? அதுலதான் இருக்கு. பாட்டி எங்க ஒழிச்சு வச்சிருக்கா. சரி, பாட்டி எழுந்துக்கிறதுக்குள்ள நான் போய் மணியை பார்த்துட்டு வந்துடுறேன். தெரிஞ்சோ அவர் எங்க இருக்காரு? வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு எல்லாம் போயிருக்காரு. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கா? இருக்கு. நாடி ஜோஷியருக்கெல்லாம் வைத்தீஸ்வரன் கோயில் தானே ஹெட் குவார்டர்ஸ். எப்போ வருவார்? எனக்குமே தெரியும். நாளைக்கு வருவாரா இருக்கும். நந்தினி, அழாத, சொல்லிட்டே இருக்கேன்ல. வாங்க. என்ன சார் என் பிள்ளைக்கு என்ன நடக்குதுங்க? எங்க சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு எதுவும் ஆகலமா, பத்திரமா தான் இருக்கான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்படி சார் கவலைப்படாம இருக்க முடியும்? உங்களை நம்பிதானே நாங்க அவனை அனுப்பிச்சோம். சொல்லுங்க சார், எங்க அவன்? ஒரே பிள்ளை சார் இருக்காவ. அவர் கூட அவர் என்ன பண்ணுவார் பாவம்? இவராதாங்க இன்னைக்கு எல்லா பிரச்சனையும். இவர் தானே நாடு யோசி ஆட்டுக்கிற எழுத அவனை அனுப்பிச்சாரு. இப்ப பாருங்க என் பிள்ளை எப்படி கஷ்டப்படுறான்னு. நந்தினி, கொஞ்சம் சும்மா சார், அவங்கள பேச விடுங்க. பேசட்டும். நீங்க கேக்குறதெல்லாம் நியாயம்தாம்மா. இதனால இவ்வளவு சிக்கல் வரும்னு எனக்கு தெரியாது. நான் யதார்த்தமா தான் சோமு நாடி ஜோசத்தை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னேன். யாரோ திட்டமிட்டு அவனை இதுல மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதான் சார் யாருன்னு கேக்குறேன். அது தெரிஞ்சாதான் பிரச்சனையே இல்லையம்மா. மனசறிஞ்ச ஒரு விஷயம் சொல்லுவேன் சார். சோமு எந்த தப்பும் செய்யல. அவனால செய்ய முடியாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேதனை இருக்கோ அதே அளவு வேதனை எனக்கும் இருக்குமா. இது நான் ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்ல. என் மனைவி செத்துப்ப கூட நான் வாய் விட்டு அழல. இதையும் சொல்லி விட்டுட்டேன். ஆனா சோம விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியல. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு அப்புறம் என் பத்திரிக்கை அவன் தான் எடுத்து நடத்தணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். அவ்வளவு சுறுசுறுப்பான பையன். வார்த்தைக்கு வார்த்தை என்ன காட் காட்னு கூப்பிடுவான். கிறிஸ்டியானிட்டியில காட்ஃபாதர்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அவனுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்தேன். எந்த அப்பனாவது தன் பிள்ளைய சிக்கல்ல மாட்டி விடணும்னு நினைப்பானா? பாக்கணுங்க. கொஞ்சம் பொறுத்துக்குங்கம்மா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில சோமு வெளியே தலை காட்டக்கூடாது. ஏன் சார்? மிஸ்டர் நடராஜன், ஃபாதர் அருமநாயகம் இறந்தப்போ சோமு அங்க இருந்ததை நிறைய பேர் பார்த்திருக்காங்க. மோரோவர் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி அவன் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிருக்கான். இப்ப போலீஸ் அவனை பார்த்தாங்கன்னா
அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கேஸ ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சோமு நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம கடமையாயிடும். அது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சார் நம்ம லீகலா ஏதாவது மூவ் பண்ணி பார்க்கணுமா? ஆன்டிசிபேட்டரி பெயில் இந்த மாதிரி ஏதாவது? வேணாம் மிஸ்டர் நடராஜன், இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லிங் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணல. இப்ப என் பையன் எங்க இருக்கான்? அட்லீஸ்ட் அவங்கிட்ட பேச முடியுமா? வேண்டாமா, சோமு இப்ப கான்டாக்ட் பண்றது உங்களுக்கும் நல்லதில்ல, சோமுக்கும் நல்லதில்ல. என்ன போலீஸ் பார்வை உங்க வீட்டு மேல இருக்கு. நான் வரப்ப பார்த்தேன். சோமு உங்ககிட்ட பொறுப்பா ஒப்படைக்க வேண்டியது என் கடமை. என்ன நம்புங்க. வரேம்மா. நான் வரேங்க. வாங்க. ஏழு கொலை நடந்திருக்கு. தமிழ் வாத்தியார் தமிழ் நம்பி, நாடி ஜோசியர் கீழாம்பூர் பொன்னம்பலம், நடன ஆசிரியர் நடேஷ சர்மா, வானிலை ஆராய்ச்சி மைய சீஃப் மனோகர், கைரோஸ் பயோமெட்ரிக்ஸ் இஸ்மாயில், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெருமாள் ரெட்டி, இப்போ பாதிரியார் அருமை நாயகம். மேலோட்டமா பார்த்தா இந்த 7 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சம்பந்தமும் இல்ல, எக்ஸப்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெருமாள் ரெட்டி, பாதிரியார் அருமை நாயகம். அவங்க மத்தியில ஏதோ ஒரு யூனியன் பிரச்சனையில சின்ன பகை இருந்திருக்கு. ஆனா இந்த 7 பேருமே ஒரே மாதிரியா தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, விஷம் கொடுத்து. உபயோகப்படுத்தின விஷயங்கள் எல்லாம் வேற வேற வகையா இருந்தாலும் சாதாரணமா கிடைக்கக்கூடிய பாய்சன்ஸ் அல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், கொலை செய்யப்பட்டவங்க எல்லாருக்கும் அவங்க வலது கையில கட்ட விரல்ல ரேகை எடுத்த மை அடையாளம் இருந்திருக்கு. 7 பேருமே ஆம்பளைங்க. இதை தவிர இந்த 7 பேருக்குமே எந்த விதத்திலும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா இந்த 7 பேருமே ஒரே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதனால நிச்சயமா ஏதாவது சம்பந்தம் இருக்கும், இல்லாம இருக்கவே முடியாது. ஆனா அவங்க ஏன் கொலை செய்யப்பட்டாங்க, மோட்டிவ் என்ன தெரியல. சார், சொத்து பிரச்சனையா இருக்குமா சார்? நோ. பொதுவா பத்திரங்களுக்கு இடது கை ரேகையை தான் உபயோகப்படுத்துவாங்க. இவங்களுக்கு வலது கை ரேகையை எடுத்திருக்கு. அப்போ இது சொத்து பிரச்சனை இல்ல. அதை தவிர இந்த 7 பேருமே வெவ்வேறு மட்டத்தை சேர்ந்தவங்க. அதுல ஒருத்தர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவருக்கு வேணா சொத்து பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஒரு சாதாரண நாடி ஜோசியர், ஒரு ஏழை தமிழ் வாத்தியார், ஒரு பாதிரியார், இவங்களுக்கெல்லாம் எப்படி சொத்து பிரச்சனை இருக்கும்? நோ, இட்ஸ் இம்பாசிபிள். அதனால அதுவும் இல்ல. சார், வலது கை கட்டவிரல் ரேகை சாட்சிக்கு கையெழுத்துக்கு பதிலாக உபயோகப்படுமே. ஆனா செத்தவங்க ரேகை அதுக்கு செல்லுபடி ஆகாதே. வலது கை கட்டவிரல் ரேகை இன்னும் 2 விஷயத்துக்கு உபயோகப்படுத்துவாங்க. ஒன்னு பயோமெட்ரிக்ஸ், இன்னொன்னு நாடி ஜோசியம். எனக்கு என்னமோ இது 2ல ஒண்ணுதான் நமக்கு லீடு கொடுக்கும்னு நினைக்கிறேன். சோ மிஸ்டர் சண்முகம், நீங்க நாடி ஜோசத்தை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். மகாதேவி, நீங்க ஃபோரென்சிக் டிபார்ட்மெண்ட் போய் பயோமெட்ரிக்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணுங்க. எஸ் சார். கொலைகள் எதுக்காக நடந்ததுங்கிற மோட்டிவ் நம்ம கிட்ட இல்லைனாலும் ஒரு சஸ்பெக்ட் இருக்கான். சோமு, நெய்தல் பத்திரிகை ரிப்போர்ட்டர். இவன் இப்ப தலைமறைவா இருக்கான். சோமு தான் நேரடியா இந்த கொலையெல்லாம் செஞ்சிருப்பாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இல்லைனாலும் கொலை நடந்த எல்லா இடத்துலயும் கடைசியா சோமு இருந்ததுக்கு வலுவான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. சோமு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன். நோ ப்ரீவியஸ் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். அதனால ரொம்ப நாள் தலைமறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமா வீட்டுக்கோ ஆபீஸ்க்கோ போன் செய்யவோ வரவோ வாய்ப்பு இருக்கு. சோ லெட்ஸ் கீப் அ வாட்ச் தேர். ஓகே மிஸ்டர் கலைச்செல்வன், நீங்க மஃப்டில 2 டீம் சோமோட வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் அனுப்பி வைங்க. ஓகே சார், குட். ஐயா, கேட்டு மூட்டு வா, உங்ககிட்ட பேசணும். சரிங்க. வாங்கய்யா. துளசிங்க உள்ள இருக்காங்கய்யா. எனக்கு போன் ஏதாவது வந்துச்சா? இல்லைங்கய்யா. சந்தேகப்படும்படி நம்ம பண்ணைய சுத்தி புது ஆட்கள் நடமாட்டம் ஏதாவது இருந்ததா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா.
இருக்காரு. சாப்பிட்டானா? காலையில சாப்பிட்டாரு. கொஞ்சம் பணம்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கேன். போகும்போது கண்ணம்மா பொட்டங்கடி தரேன்னு சொல்லியிருக்கு. அவன் செல்போன் இங்க விட்டு போனானே, அதை எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. அவன் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. கண்ணம்மா கூட தெரியாது. அப்படியே இருக்கட்டும். நம்மளை தவிர யாருக்கும் தெரிய வேணாம். ஐயா இந்தாங்க ஐயா. முகிலா, இதை வந்துட்டு கொடு. என்ன கான்டாக்ட் பண்ண ஒரு அதே நம்பர் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த சிம் கார்டை போட்டு பேச சொல்லு. சரிங்க. ஐயா சாப்பிட்டீங்களா? இல்லம்மா. அம்மாவும் சாப்பிடல, எடுத்து வைக்கட்டுங்களா? சரி. கழுகு நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குமா? சோமு பாவம்பா. என்ன காப்பாத்து தான் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். மணி வாங்க தம்பி. அபிராமி, நீ வாசலை நின்று நான் மாத்து மேல ஒரு கண்ணு ரோடு மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். பாட்டி வரமா இருந்தா உடனே சொல்லணும், சரியா? உட்காருங்க. என்ன ஏற்பாடுலாம் தடபுடலா இருக்கு? பாட்டிக்கு தெரியாம சோமோட ஓலைச்சோடு எடுத்துட்டீங்களா? எடுங்க, நானும் படிக்கணும். இல்ல, அது இன்னும் கிடைக்கல. நான் என் ஃப்ரெண்டோட ரேகியை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு நாடி படிச்சு சொல்ல முடியுமா? யாரு தம்பி இது? ஆர்த்தின்னு போட்டிருக்கு. தம்பிக்கு லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரேன். சரி. யாருப்பா? யாரு? அதான் ஆர்த்தின்னு சொன்னீங்களே. தெரியாது. உங்க ஃப்ரெண்ட்னு கூட சொன்னீங்களே. என் ஃப்ரெண்டு கிடையாது, சோமோட ஃப்ரெண்ட். அப்ப அவ ரேகெல்லாம் எப்படி கிடைச்சது? ஆபீஸ் டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். என்ன இழவு சொல்றீங்களோ ஒண்ணுமே புரியல. அபிராமி, நான் அவளை பார்த்தது கூட கிடையாது. அப்பயும் அவளுக்கு நாடி ஜோஷி எல்லாம் பாக்குறேன். ஐ டோன்ட் நோ. தம்பி, இப்பதான் வைத்தீஸ்வரன் கோயில் போய் கொஞ்சம் சுவடியெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இத பாருங்க, சங்குமணி ரேகை. காக்கபஞ்சந்த தாடியில இந்த ரேகைக்குரிய ஓலை ஏதாவது இருக்கான்னு கேட்டப்ப இதத்தான் எடுத்து கொடுத்தாங்க. இதுல என்ன 4 பேரோட இதுதான் இருக்கும். வேண்டாம்னு சொன்னேன். என் நண்பர் தான் இல்ல இதை எடுத்துட்டு போங்க வலுக்க டைமா கிட்ட கொடுத்தாரு. இப்ப பாருங்க, இதுல இருக்கிறது எல்லாமே ஆர்த்திங்கிற பேருடைய உங்களோட நாடிதான். அதான் தம்பி, நாடி ஜோதிக்கு நாடி வரவங்களுக்கு சுவடி இருந்தா அது எங்க இருந்தாலும் அவங்க தேடி வரும். என்னுடைய சிவனே போற்றி. மகாதேவா. படிக்கலாமா தம்பி? பொண்ணோட அப்பா பேரு கா கி இந்த இடத்துல தொடங்குதா? நானே சொல்லிடுறேன். அப்பா பேரு தில்லைராஜன். ஓ, தில்லைராஜன். குந்தனல் குணத்தால் தன்னை ஐயனும் தில்லையரசன். ஒரே ஒரு ஓலை தானே இருக்கு. சரி, படிங்க. புசுண்டன் யான் உரைப்பேன் கேளே, பூமகள் நாடி தன்னை பூமியில் வந்த வேளை முத்திரிகா லக்னம் சொன்னேன். அந்த பொண்ணோட சாமுந்திரிகா லட்சணத்தை பத்தி சொல்றாங்க. பசுந்தன் பாலின் வண்ணம் பகலவன் போலோர் பொலிவு
பாகமாம் வலப்பிடரியில் படர்வலை மச்சந்தானே. வலது பக்கத்து பிடரியில ஒரு மச்சம் இருக்கணும். இருக்குமா? ஐ டோன்ட் நோ தட். இந்தனல் குணத்தால் தன்னின் ஐயனும் தில்லையரசன். அப்பா பேர் தில்லைராஜன், அதான் சொன்னீங்களே. ஈந்தவள் தன்னின் நாமம் கூத்தனின் காதலாலே. கூத்தனின் காதலால். அவங்க அம்மா பேரு சிவகாமி, சிவகாம சுந்தரி, இப்படி ஏதாவது இருக்கலாம். நீங்க மேல் படிங்க. விந்தையாய் வந்த சேயும் வானியல் தேட்டம் தன்னில். இந்த பொண்ணு வானசாஸ்திர சம்பந்தப்பட்ட தொழில் ஏதாவது பண்றாங்களா? ரைட். வானிலை ஆராய்ச்சியில வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓஹோ. வீழ் விதி தன்னின் சூதில் பகடையாய் சேர்ந்த பாவம். நற்பெரும் பிறவிதானும் நல்லதோர் பயனின் தொட்டு. இவங்க நல்லதொரு பிறவி எடுத்திருக்காங்க. நாசமாம் பிணியில் புக்கு நாயதாய் பாடும் பட்டு. நாசமாம் பிணியில் புக்கு. இவங்களுக்கு தீராத நோய் ஏதோ இருக்கணும். தெரியல, ஆனா காணாம போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ பாவம் நீ. அற்பமாம் ஆர்வம் கொண்டு அல்லலுற்பட்டுதானும் ஆழிதன் ஆழம் கண்டு அன்பினால் அணையுந்தானே. இவங்க இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுது. சக்திதான் வீழ்த்தொழிந்து சரித்திரம் சொல்லும் மார்க்கம். சாத்தியம் இல்லா நோயின் சகடமும் நிற்கும் நேரம். இவங்க குணப்படுத்த முடியாத நோயால அவஸ்தைப்படுவாங்க. பக்தன் யான் குசுண்டன் பாகம் இத்துடன் முடிய தொட்டு. பாதியின் மீதி தன்னை வசிஷ்டனின் வாக்கில் கேளே. வசிஷ்டனின் வாக்கில். வசிஷ்ட நாடு. குசுண்டரத்தோட முடிச்சுக்கிறேன், நிச்சயத்தை வசிஷ்ட நாடில பாருன்னு சொல்றாரு. நான் இப்படி ஒரு நாடி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தம்பி. ஒரு நாடியிலே இன்னொரு நாடியை பார்க்க சொல்றது இதான் முதல் தடவை. அந்த வசிஷ்ட நாடிய நீங்க பாத்தீங்களா? இல்ல தம்பி, எனக்கு தெரிஞ்சு வசிஷ்ட நாடிய வைத்தீஸ்வரன் கோயில பூசம் தையா மட்டும்தான் பாக்குறாரு. என்ன முகிலண்ண, மூட்டையெல்லாம் பலமா இருக்கு. பண்ணையில சாப்பாடு கட்டி வந்துட்டீங்களா? இருந்தா இன்னாத்த விருந்து கொண்டி கேட்டா இனிமேதான் போய் சமைக்கணும். பயப்படாத, நான் தான். இந்தா சாப்பிடு. இந்தா ஐயா கொடுக்க சொன்னார். இந்தா தண்ணி குடி. காட் என்ன சொன்னாரு? ஐயா உன்னை தன்னோட புள்ள மாதிரி சொன்னாரு. கண்டிப்பா காப்பாத்திடுவாரு. அப்புறம் இதுல கொஞ்சம் துணிமணி இருக்கு. ஐயா கொடுக்க சொன்னார்.
இதோ இதை யூஸ் பண்ணி சொன்னாரு. மொபைல் சார்ஜ் பண்ணலாமா? பேட்டரியில சார்ஜ் கம்மியா இருக்கு. பண்ணிக்கலாம். ஆனா ஐயா உனக்கு தங்க வேணான்னு சொல்லிட்டாரு. அது உனக்கு அவ்வளவு நல்லது இல்லையா? அப்போ நான் எங்க போறது? இந்த பக்கத்துல எழுச்சூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க சிநேகித முன்சாமி இருப்பான். அவங்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. நிலைமை சரியாகிற வரைக்கும் நீ அங்க இருக்கிறதா நல்லது. அப்புறம் போகும்போது வேற சட்டை போட்டுப்போ. பெரிய இடத்துக்குள்ள இதனால ஒரே சட்டையை போட்டு இருக்கிய. இது திருப்பு கூட போடாம ஓடி வந்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். நில்லு. யாராவது பாத்துற போறாங்க. என்னண்ணே? கொஞ்சம் மண்ணெண்ணெய் கொடுமா. அடுப்பு பத்த மாட்டேங்குது. வரேண்ணே, ஒரு நிமிஷம். வா. இந்த பக்கமா போ. வயக்காட்டு வழியா கொடுக்க போனா 10 கிலோமீட்டர் தான். வீட்டுக்குள்ள போயிடலாம். என்னங்கண்ணே சமையல? சோறு வடிச்சிட்டு விஷம் வைக்க போறேன். விஷமா? ரசம்மா, மிளகு ரசம். மிளகும் விஷம் தான். ரசமும் விஷம். நீ உயிரோட இருக்கணும்னா இத குடி. மிளகு ரசம் தான். படம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல, பார்க்கலாம். பாட்டு கூட நல்லா எடுத்திருக்கானுங்க. ஆமா ஆமா. இந்த ஹீரோ யாரு தெரியல, ஊருக்கு புதுசு போல இருக்கு. பயந்துட்டியா? பயப்படாத, காசு கொடு. இல்லம்மா,
போ போ போ. நீ போ, காசு கொடு. சில்லறை இல்லம்மா. சில்லறை இல்லைன்னா நோட்டா கொடு, பசிக்குது இல்ல. அதான் இல்லைன்னு சொல்லிட்டல, போ. நான் இன்னும் சாப்பிடல, நீ காசு கொடுத்தாலும் சாப்பிடணும். காசு கொடு. இல்லம்மா. நீ எங்க ஊருக்கு வந்திருக்க, நீ தான் காசு கொடுக்கணும். காசு கொடு. காசு கொடுத்துட்டு போ, காசு கொடுத்துட்டு போ. முடியாது. காசு கொடுக்கலன்னா நீ எங்க ஊர்ல தங்க முடியாது. இது கணக்கு சரி வராது. என்ன சத்தம்? இது கணக்கு சரி வராது. இது கணக்கு சரி வராது. சரி வராது. பிச்சைக்காரி சொன்னா எங்க கேட்க போறாங்க? யார் தம்பி நீங்க? முன்சாமிங்கிற ஒரு பார்க்க வந்திருக்கேன். அவர் வீடு எங்க? டைலர் முனுசாமி தானே? ஆமா. வாங்க. ஆமா, நீங்க யார் தம்பி? சென்னையில இருந்து வரீங்களா? ஆமா. பார்த்தாலே தெரியுது. நீங்க என்ன உங்க பொண்டாட்டிக்கு உறவுங்களா? முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா? சின்ன வயசுல வந்துருக்கீங்களா? வாங்க தம்பி, வாங்க. இதுதான் முனுசாமியோட வீடு. தேங்க்ஸ். தம்பி, வீடு பூட்டிருக்கு போல இருக்க. என்ன பாலு, இந்த முனுசாமி எங்கடா போயிருக்கான்? அவன் எங்க இங்க பாம்பே பக்கம் வேலை விஷயமா பொண்டாட்டி பிள்ளையோட கிளம்பி போய் 2 நாள் ஆச்சு. இப்ப என்ன தம்பி பண்ண போறீங்க? பக்கத்துல எங்கேயாவது போன் இருக்கா? போனுக்கு 8 கிலோமீட்டர் போகணுமே தம்பி. ஒரு காரியம் செய்யுங்க, இப்ப அந்த பெஞ்சில படுங்க, விடிஞ்சு யோசிக்கலாம். ஏடா கௌரி ஏதோ லெட்டர் போட்டாலடா? அவன் எங்க போட்டா? போட்டு 4 மாசம் ஆச்சு. இருக்கிற பாண்டிச்சேரிக்கு போய் வர முடியாதாக்கு. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி. உள்ள சிக்னல் கிடைக்கல, அதான். ராத்திரிக்கு சாப்பிடறதுக்கு என்ன பண்றது? இத கேட்கலாம் நீ தான் வரணுமா? அபிராமி வரலாம்ல. அபி நாளைக்காக தோசைக்கு மாவு அரைச்சுட்டு இருக்காடா. நீ சொல்ல. உனக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணு பாட்டி. தினம் எனக்கு பிடிச்சதுதான் பண்ணி பண்ணி சாப்பிட்டு இருக்கேன். இப்ப நீ வந்திருக்க, உனக்கு பிடிச்சது சொல்லு, பண்ணி தரேன். கோதுமையில ஏதாவது பண்ணு. சப்பாத்தி பண்ணிட்டுமா? எதுக்கு மாவுலாம் பேச கஷ்டம். உப்புமா மாதிரி ஏதாவது பண்ணிடு. என்ன பாட்டி, ஏன் இப்படி பாக்குற? உங்க கொள்ளு தாத்தாவுக்கு கோதுமை ரவா உப்புமானா ரொம்ப பிடிக்கும்டா. சுவடி சுவடின்னு அலைஞ்ச காலத்துல பால்ச்சு கொட்டினதுல சாப்பிடறத நிறுத்தினதுக்கு அப்புறம் கோதுமை ரவா கஞ்சியும் சுட்ட அரிசி அப்பளமும் கேட்பார். அவரை போலவே நீ ஆயிடக்கூடாதுடா. பாட்டி, யாருக்குடா போன் பண்ண? சென்னையில ஃப்ரெண்டுக்கு பண்ணேன். அவன் பேர் என்ன? சோமுவா? யார் சோமு? SOMU சோமு தானே? இல்ல பாட்டி, அது அமெரிக்கால உங்க அப்பா இங்கிலீஷ்காரெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கானா, அதுக்கு ABCD கத்து கொடுத்தவளே நான் தான். அங்க இருந்து பார்த்தேன். இந்த வயசுலயும் கண்ணாடி போட்டுக்காம என்னால ஊசியில நூல் கோர்க்க முடியும்டா. நீ சோமோட உழைச்சோடிதான் தேடி வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ என்னமோ என்னதான் பார்க்க வந்திருக்கா நினைச்சுட்டு பொய்யா நான் என்னையே ஏமாத்தின்னு இருக்கேன். இல்ல பாட்டி, ஒண்ணு பக்கத்துக்காக தான் வந்தேன். ப்ராமிஸ். என்னடா எல்லாத்துக்கும் ப்ராமிஸ் பண்ணிடுவியா? ஆனா நீ பொய் சொன்னாலும் எனக்கு சந்தோஷமா தாண்டா இருக்கு. ஆனா ஒண்ணு, நீ தலைகிழ நின்னாலும் சோமோட உழைச்சோடைய மாத்திரம் எடுத்து தரமாட்டேன். 10 நிமிஷத்துல உப்பா ரெடி ஆயிடும். உனக்கு பசிக்கும், உள்ள எப்படி சாப்பிடு வா. ஆகாஷ், தாளிச்சு கொட்டின உப்புமாவோட நிறுத்திக்கோ. கோதுமை ரவா கஞ்சியும் சுட்ட அரிசி அப்பளம் மட்டும் கேட்டுடாத என்னைக்கும். ஐயா உள்ளதான் சார் இருக்காங்க.
உங்க மகளுடைய ரேகை கொடுத்து இண்டெக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ள பலன் சுவடி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப படிக்கலாங்களா? படி தம்பி, எழுதுங்க. படிக்கிட்டீங்களா? படி. அத்திமுக கணநாதா சக்தி மைந்தா, அன்னையின் அருந்தவத்தால் உதித்த பாலா, சித்தி புத்தி இருவர்களை மணர்ந்த தேவா, சிவகணத்தை சீற்றமுடன் வென்ற பாலா, வென்றவனே உனது திரு அடியை போற்றி வதிட்டஞான் மகள் ஒருவள் பலன்கள் சொல்வேன். இந்த வேதத்தை எழுதிய ஸ்ரீ அருந்ததி வசிஷ்டர் பகவான் விநாயக பெருமான வணங்கி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை விவரங்களை பத்தி சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். தானிவர்க்கு சங்குமணி சதுர ரேகை, தங்கிடவே இடகரத்தில் புள்ளி 3 இந்த பெண்ணுடைய பிறப்பு ரேகை. 3உடனே தசதெய்தி ரிடவதிங்கள். இந்த பெண் பிறந்தது வைகாசி மாசம் 13ஆம் தேதி. மிதுன உயிர் கரிவாரம் ருத்ரோத்காரி ஆண்டு, பிறந்த தமிழ் வருஷம் ருத்ரோத்காரி வருஷம், கரி வாரம் சனிக்கிழமை, மிதுன உயிர் மிதுன லக்னம். பெண்ணவளும் உதித்த மீன் சுவாதி பக்கம், பிறந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். பெற்றவனும் கூத்தரசன் அவனின் நங்கை. இந்த பெண்ணுடைய தகப்பனாருடைய பெயர் கூத்தரசன் எங்கக்கூடிய தில்லை அம்பலத்தான் தில்லை அரசனுடைய பெயர் தில்லைராஜன். தாயாருடைய பெயர் அவருடைய மனைவி சிவகாமியை குறிக்கக்கூடிய பெயர். சரி. மங்கையவள் குழவியாம் ஆரத்தினியும். இந்த பெண்ணுடைய பெயர் ஆராத்தி எங்கக்கூடிய பெயர் ஆரத்தி ஆராத்தி இப்படி எங்கக்கூடிய பெயர். மங்கைக்கு குழவியாம் ஆரத்தினியும். மண்ணுலகில் ஒரு துணையாள் துணையோன் இல்லை. இந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு சகோதரி, ஆண் சகோதரன் கிடையாது. தங்கிடுவார் தாய் தந்தை இதுகாலத்தில். அப்பா அம்மா 2 பேரும் தீர்க்கமாக இருப்பாங்க. தந்தைக்கு இறை தொண்டு வாகடச்சீர், வாகடச்சி பெருபுகழும் கௌரவங்கள். அப்பா மருத்துவத்துறையில வேலை பார்த்து பேருடனும் புகழுடனும் வாழ்ந்திருப்பார். வனிதையவள் உயர்கல்வி வாகை சூடி, ககன வழி ஆய்வு பணி இவள் தனக்கு. இந்த பெண் நல்லா படிச்சிருப்பாள், பட்டம் வாங்கியிருப்பாள், பதவி பார்ப்பாள். ககனம் என்றால் ஆகாயம், ஆகாய மார்க்கு சம்பந்தமான வானவியல் சம்பந்தமான பணிகள் ஏதேனும் செய்து வானிலை ஆராய்ச்சி மையம். கண்ணியவள் தொண்டு இழந்து இருப்பதுண்டு. இப்ப அந்த பெண்ணுக்கு உத்தியோகம் இல்லைன்னு சொல்லு. இப்பவும் தீயோர்கள் சதி செயலாலே இல்விட்டு அவள் சிறை எடுக்கப்பட்டு தப்பாக தலைமறைவு வாசம். இப்போ தாய் தந்தை அவள் முகம் காணா வாட்டம். இந்த பெண்ணும் ஜாதகை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பிரத்தியாரால சிறை எடுக்கப்பட்டு குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு காணா போயிருக்கான்னு சொல்லு. காணும். அதுதான் எனக்கு எங்க இருக்கா அது சொல்ல முடியுமா? அடுத்தது படிச்சுக்கோ. வாட்டமுற்று வருந்தியே தேடி வந்து மதிட்டங்கன் வேதத்தை கேட்பதாலே, கேட்பதுவால் அவள் அகவை 5 ஈரில் கண்டுரைப்பெண் அவள் அத்தன் சாட்சியாக. இந்த சூழ்நிலையில தான் இந்த பெண்ணுடைய தகப்பனாரே இந்த பெண்ணுடைய 22வது வயசுல இந்த வேதத்தை கேட்கணும்னு சொல்லி இருக்கிறார். சரிங்க, சரி. இப்ப எங்க இருக்கா அது எனக்கு தெரியணுமே. பார்க்கிறேன். ஆக இவள் எமதுக்கு எல்லை தண்ணில். நீங்க இருக்கக்கூடிய நகர்ப்புறத்திலிருந்து அந்த பெண் இருக்கக்கூடிய திசை தென் திசையில, யமன் திசை என்றால் தெற்கு, தென் திசையில அந்த பெண் இருக்காள். அதிர்ச்சியுடைய கொடும்பிடி வெட்ட நோயும். என்னது? இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லு. என்ன உடம்புக்கு சொல்லுங்க. உடும்பினி வெட்ட நோய்னு சொல்லியிருக்கு. அதுக்கு இந்த காலத்துல எய்ட்ஸ்னு புரியும். என் பொண்ணுக்கு என்ன சொல்றீங்க? சரியா பார்த்து சொல்லுங்க. ஐ திங்க் வேற யாரையும் ஓலை சொல்லி பார்த்து சொல்றேன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க பொண்ணோட ரேகை கொடுத்தீங்க, அந்த பொண்ணோட டீட்டெயில் கொடுத்தீங்க, அதுக்கு தொடர்புடைய சூடியை கொண்டு வந்திருக்கேன். இது மாறுறதுக்கு சான்ஸே இல்லை சார். சார் என்ன சொல்றீங்க?
மேல படிக்கலாங்களா? பாகமதாய் மார்க்கமதும் அதற்கு உண்டு, இருந்தாலும் இந்த வியாதி குணமடையறதுக்கு மார்க்கம் உண்டுன்னு சொல்லி இருக்கிறார். பெண்ணவளே ஔடதத்தில் சொல்லித்தாரேன். ஔடதம்னா வியாதியை சொல்லி மருத்துவத்தை சொல்லக்கூடியது ஔஷத காண்டம்னு பேரு. அந்த மருத்துவ காண்டத்தை எடுத்தால் அதுல இந்த பெண்ணுடைய நோய்க்கு உள்ள விவரங்களை சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அந்த ஔஷத காண்டத்தை பார்க்கலாமே. சொல்லும் முன் பெற்றோர்கள் சாந்தி செய்வார், இருந்தாலும் அந்த ஔஷத காண்டத்தை எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாலேயே பெத்தவங்க ஒரு உபசாந்தி செய்யணும்னு சொல்லி இருக்கிறார். சுந்தரியே ஐவர்வாடி மயானகாலிக்கு, அதற்காக ஐவர்வாடி என்று அழைக்கக்கூடிய ஐயாவாடி என்கக்கூடிய ஸ்தலம் சென்று அந்த மயானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவிக்கு நலம் பெற பெற்றோர்கள் தண்டனைத்து தன்னுடைய நலனை வேண்டி பெற்றோர்கள் அந்த அம்பாளை வழிபட்டு நங்கையில் சாதுக்கு 7 அன்னம், பிறகு உங்க வீட்டுக்கு திரும்பி போய் 7 சாதுக்கள் பரதேசிகளை வீட்டுக்கு அழைத்து அமர வைத்து அருஞ்சுவை உணவளித்து அன்னமிட்டு இலையெடுக்க பெற்றோர் கூட அப்படி அந்த அன்னத்தை வழங்கி அவர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த சாப்பிட்ட இலைய தாய் தந்தை 2 பேருமே அந்த இலைய அவங்க கையாலேயே எடுக்கணும். அருள் ஆசி இருடிகள் 7 பெற்று அப்படி செய்தால் சப்த ரிஷிகளுடைய ஆசிர் அனுக்கிரகம் குடும்பத்திற்கு தனக்கு கிடைக்கும். பெண் வருவாள் குடிலாடி தின்னம் தின்னம், இந்த அனுஷ்டானத்தை முடித்தால் இந்த பெண் வீடு தேடி வருவாள். பிரம்மசுதன் என் வாக்கு இதுநூல் முற்றே என்று சொல்லி முடித்துள்ளார். சுபம். பொண்ணு கண்டிப்பா திருப்பி வந்துருவா இல்லையா? இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டா வீட்டை தேடி வருவான்னு வந்துருவா இல்லையா? பரிகாரத்தெல்லாம் ஒழுங்கா செஞ்சா கண்டிப்பா திரும்பி பெண் வருவான்னு. பொண்ணு கிடைச்சிருவா இல்லையா? அது 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 எழுதிருக்காதுல? ஆமாய்யா. சரி சரி சார் ஒரு நிமிஷம். ஓம் ஸ்ரீ அருந்ததி வசிஷ்ட குருபியோ நமः. ஐயா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பரிகாரம் செய்யணும்னு சொன்னீங்களே, அது வந்து என் மனைவி கூட இருந்துதான் எல்லாத்தையும் செய்யணுங்களா? ஆமாய்யா, மனைவியோட சேர்ந்துதான் செய்யணும்னு சொல்லுங்க. சரி. வாங்கய்யா. என்னப்பா, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லடா. பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? என்ன எழுதிட்டு இருக்க? அது 8th பத்தி இயர் எண்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்ப்பா, அதனால ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்.
குட் 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 குட். சந்தர்ப்ப சூழ்நிலைனால நம்ம தெரிஞ்சவங்களே யாருக்காவது ஒருத்தருக்கு எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்க, அவங்க நம்ம ஒதுக்கிட கூடாது. அவங்கள வீட்டுல வச்சு நல்லபடியா பாத்துக்கணும், பராமரிக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ நம்ம வீட்லயே யாருக்காவது எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, ஒருவேளை யாருக்காவது வந்துருச்சுன்னு வச்சுக்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஏ அர்ச்சனா, நீ உள்ள போய் படிப்போம். உட்கார் உட்கார் உட்கார். அவளு இங்க இருக்கட்டும், அவளும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அர்ச்சனா, இப்போ நான் சொன்ன ஆங்கிள்லயே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதுற, நல்லாவே வரும். எழுதும் போது ஆர்த்திய நினைச்சுக்கோ. ஆர்த்தியவா? ஆர்த்தி எதுக்கு நினைச்சுக்கணும்? என்னங்க, ஆர்த்தி பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? என்னங்க, என்ன ஆச்சு? நாடி ஜோசியம் பார்த்தேன் இல்லையா? ஆமா. அதுல ஆர்த்திக்கு என்னங்க வந்தது? என்ன? ஒண்ணுல பயப்படாத. இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா? வர செவ்வாய்க்கிழமை அவளுக்காக நாம ஒரு பரிகாரம் பண்ணோன்ட்டு நாடி ஜோசியத்துல வந்துச்சு. அதாவது ஒரு 7 பிச்சைக்காரங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு இங்கே வாழையில போட்டு சாப்பாடு போடணும். அதான். விளையாடுறீங்களா? விளையாடுற விஷயம் இல்லம்மா, இது நம்ம கண்டிப்பா செய்யணும். அப்படி செஞ்சாக்கத்தான் ஆர்த்தி நமக்கு நல்லபடியா கிடைப்போம். அதுக்கு போலீஸ்காரங்க கிட்ட போகணும், ஜோசியக்காரங்க கிட்ட இல்ல. போலீஸ்காரங்களால அவளை கண்டுபிடிச்சு மட்டும்தான் கொடுக்க முடியும். அவளை குணம் ஆர்த்தி நல்லா வாழணும்னா இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கணுமா? அது இல்லங்க, இதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். சிவகாமி, நீ இதை அலோவ் பண்ணித்தான் ஆகணும். சும்மா 7 பிச்சைக்காரங்க அவங்களை சாதாரணமா நினைச்சிடாத. அவங்க 7 ரிஷிகளுக்கு சமானம்னு அவர் சொன்னாங்க. அவங்க இங்க சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு நம்மளை வாழ்த்துனாங்கன்னு வச்சுக்க, குழந்தைக்கு ரொம்ப நல்லதுமா. அது அதுக்காக தான் நான் சொல்றேன், செவ்வாய்க்கிழமை எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடு. ஏங்க, நீங்க ஒரு டாக்டருங்க, ஜோசியம் ஜாதகம் அலைஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யறத பார்த்தா ஊர்ல சிரிப்பாங்க. சிரிக்கட்டும், ஐ டோன்ட் கேர். ஆர்த்தி நல்லபடியா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். சிரிக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. டியூஸ்டே, ஆமா அதான். அப்பாக்கு என்னாச்சுமா? ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் சொன்னா அவரை கேட்க மாட்டாரு. சோமு வீட்டுக்கு போன் பண்ணி நடராஜன் அங்கிள் வர சொல்லு. அப்படியே இந்த வெள்ளை பேப்பர்ல ஒரு கை நாட்டு வச்சு கொடுத்துறியா? எதுக்கு? இல்ல, உன் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி மாத்திக்கலாம்தான். அதானே. போதுமா? இருக்கிறது 2 பித்தளை பாத்திரம், ஒரு வாட்டர் டாலுக்கு. அது நீ ஊருக்கு வந்தனா நானே உனக்கு எடுத்து கொடுத்துறேன். இதுக்கு ஒரு கையெழுத்து வேணுமா? நந்தா, இதெல்லாம் சரியா வருமா? எது? இல்ல, முன்ன பின்ன தெரியாத இடத்துல ஊர் விட்டு ஊர் வந்து நாடகம் போட வந்துக்கிறோம். காசெல்லாம் கரெக்டா கொடுத்துருவானான்னு கேக்குறான். அதெல்லாம் கரெக்டா வந்துரும்பா. நம்மள இங்க நாடகம் போட கூட்டு வந்தவரு ஃபாதரோட ஃப்ரெண்டு. ஆமா, ஃபாதரே போய் சேர்ந்துட்டாரு. நல்ல மனுஷருப்பா. நம்மள ஒரு நல்ல காரியத்துக்காக நாடகம் போட கத்து கொடுத்தவரே அவருதான். இங்கேயும் ஒரு நல்ல காரியத்துக்கு நாடகம் போட தான் நாம வந்திருக்கோம். அதோ பாரு, அந்த மலைய கவர்மெண்ட் குவாரி கிட்ட கொடுத்து அதை உடைக்க போறாங்க. இது இந்த ஊருக்கே பிடிக்கல. நாளைக்கே கலெக்டர் வந்து அதை ஏலம் போட போறாங்க. நாளைக்கு வர்ற கலெக்டர் முன்னாடி ஊரே ஒன்னா சேர்ந்து கோஷம் போட போறாங்க. நாம அதுக்காக நாடகம் போட போறோம். இது நல்ல காரியமா இல்லையா? இதுக்கு காசு வாங்கலைன்னா கூட பரவாயில்லையே. பண்டு வாங்கி தெரியா? பசிக்குது, இறக்கல காக்காய்க்கு. பண்டு வாங்கி தெரியா? காக்காக்கு பண்ணு வாங்கி தர நிலைமையில நாங்க இருக்கிறோம். நாங்களே காஞ்சி போய் சுருங்கி போயிருக்கிறோம். போப்பா இருப்பா, ஏதோ பசியில கேக்குது. எனக்கும் டீ சாப்பிடணும் போல தோணுது. யாருன்னா வர்றீங்களா? வேணாம் நந்தா, வயிறு சரியில்லை.
ராத்திரி ஃபுல்லா தூக்கம் இல்ல, ஒரே டயர்டா இருக்கு. எழுதி முடிச்சுல நான் படுத்துக்கிறேன், நீங்க போங்க. நீ வாப்பா, நான் வரேன். ஏமா நீ வா, உனக்கு பண்ணு வாங்கி தரேன். எனக்கு கேட்கல, காக்கா கிட்ட. வாங்கண்ணே, எத்தனை டீண்ணே? 3 டீப்பா. பண்ணு வாங்கி தரலையா? இந்தா சாப்பிடு. எனக்கு இல்ல, காக்காய்க்கு. ஆஹா. கா 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 உனக்கு ஒன்று தெரியுமா? செத்தவங்க எல்லாம் காக்காயா இருக்காங்க. நாளைக்கு லீவு காக்காதா, நாடு காக்காதா. கா 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 கா. ஏன் வீணா காக்காய்க்கு போட்டு நிக்கிற? நீ சாப்பிடு. செத்தவங்க எல்லாம் காக்காயா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் யார் கொடுக்கறது? கா 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 கா. ஆமா, நடுவில் என்ன பாட்டு பாடுறது நாளைக்கு கேம்புக்கு? சொல்லவே இல்ல. நான் எப்படி மனப்பாடம் கடைசி பாட்டு நல்லா வந்து காட்டு கருவ மரம், காட்டு கருவ மரம் குடிச்சிருச்சோ, குளிர் காத்தோட ஈரத்தை உறிஞ்சிருச்சோ, காடு கரையெல்லாம் தேடி வந்தேன் பொண்ணு, அகப்படல எடி பொண்ணு, அகப்படல எடி பொட்டு தண்ணி. அது சரி, இந்த நடுவுல பாடுற பாட்டெல்லாம் எப்ப சொல்லுவ? மனப்பாடம் பண்ணுமே நானு. வயிற்ற கலக்குற மாதிரி இருக்கு. எங்கன்னா போயிட்டு வரலாமா? அப்படியே மலை பக்கமா போயிட்டு வா. என்ன ஒரு நிமிஷம் வந்துடுறேன், போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. எனக்கு ஒரு பண்ணு வாங்கி கூட. அதெல்லாம் இல்ல, போ. ஒரு பண்ணு வாங்கி கூட போன்றல்ல. ஒரு பண்ணு வாங்கி கூட. எதுக்கு? காக்காக்கு போட்டு வீண் அடிக்கிறதுக்கா? அதெல்லாம் முடியாது, போமா. இந்த பாரு, நீ செத்து போனா காக்காயா வருவேன், அப்ப நான் பண்ணு வாங்கி கொடுக்க மாட்டேன். பசியோட தான் இருக்கணும். மரியாதை பண்ணு வாங்கி கொடு. ஐயா, பண்ணு வாங்கி கொடு. இது ஒரு டீ குடுப்பா. காக்கா டீ எல்லாம் குடிக்காது, பண்ணு வாங்கி கொடு. ஐயா, ஏமா கடல் நிக்காத, போமா. இதோட பெரிய ரோதனையா போச்சு, போமா. நீ பேசாம இரு. நீ செத்து போனா காக்காய் வரமாட்டேன், வவ்வால தான் தொங்குவேன். நீ பண்ணு வாங்கி கொடு. ஐயா, கம்முனு போமா. பண்ணு வாங்கி கொடு. நீ இங்கேயா சுத்திக்கிட்டு இருக்க? சென்னையில உள்ள போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்குங்க. நான் எந்த தப்பு பண்ணல, எந்த கொலையும் பண்ணல. அப்படியே ஓடி வந்து இந்த குக்கிராமத்துல சுத்திட்டு தெரியுதா? தெரியல. நல்லவ மாதிரி பழகி அந்த ஃபாதரையும் கொண்டுட்டு இப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றியாடா? உனக்கே நல்லா இருக்காடா இது? உனக்கே நல்லா இருக்குதாடா? யாருக்கு இது? அந்த யாருக்கு? யார் எடுத்தது? நந்தா, நந்தா யார்?
நீ அந்த ஃபாதரை கொலை பண்ண இடத்துல இருந்து வந்தானே? இல்லடா. எங்க நடந்தது? நந்தன் நாடகம் போடுறதுக்காக வெளியூர் போயிருக்கான் சார். அங்க சோமு அந்த ஊர்ல 2-3 பேர் அவனை பாத்திருக்காங்க சார். அப்போ சோமு நாம ஃபாலோ பண்றதை விட அவன் நந்தனை வேகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அப்படித்தானே? மேல இடத்துல இருந்து பிரஷர் மேல பிரஷர். நான் என்ன பதில் சொல்லட்டும்? உங்களை இந்த அசைன்மெண்ட்டுக்கு நான் ஏன் செலக்ட் பண்ணேன்? இப்படி கோட்டை விட்டு நிக்கிறதுக்கா? வெளியூர் போற விஷயத்த நந்தன் நம்ம கிட்ட சொல்லல சார். அப்போ சோமு கிட்ட மட்டும் சொல்லிட்டு போனா? சின்ன பையன் நினைச்சேன், ஆனா இந்த சோமு பத்திரிகைக்காரங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியல. தெரிஞ்சு அவங்க இறங்கி எழுத ஆரம்பிச்சாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, நந்தனோட ரேகைய சோமு எடுக்கிறது யாராவது பார்த்தாங்களா? இல்ல சார், அவன் கையில மை இருந்த அடையாளம் வேற விதமா இருந்தது. வேற விதமான? ஸ்பாட்ல இருந்து ஏதாவது கலெக்ட் பண்ணீங்களா? ஆமா சார், நாடகம் சொன்னோம் போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான் சார். அந்த போஸ்டர் சுத்தி ரேகையை டிசைன் பண்ணிருக்கான். அந்த ரேகையை நந்தன் தான் சார் வச்சிருக்கான். நல்லா விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு சார். எப்படி செத்தா? விஷத்தினால. கொடுங்க. இது ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா சார்? கொலை செஞ்சவனோட ரேகை கிடைச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். செத்தவனோட ரேகையை வச்சு என்ன செய்யறது? ஓகே, யூ மே கோ நவ். கந்தன் சார், ஒரு நிமிஷம், அது இப்படி கொடுங்க. நான் நினைக்கிறது சரியா இருந்தா இந்த கொலைகளுக்கும் நாடி ஜோஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கும். நீங்க ஒண்ணு செய்யுங்க, இந்த ரேகை எடுத்துட்டு போய் நந்தனுக்கு நாடி ஜோசியம் பாருங்க. சார், யூ கேன் கோ. எஸ். வாங்கண்ணே, வானந்தனே. என்னம்மா? தெரியலண்ணே, இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. இல்ல எங்க? அங்க இருக்கிற. சோமு நல்லா இருக்கானா? நந்தினி மாமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. ஏன்டா இப்படி இழைச்சு போயிட்ட? யாரு நானா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நானே இந்த வேட்டி துண்டோட இருக்குன்னா உனக்கு அப்படி தெரியுது, அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த, நீ இங்க வரவே இல்லைன்னு சொன்னாங்க. இல்லையே, அது நானே இந்த வைத்தீஸ்வரன் கோயில் போயிருந்தேன்னா அப்ப போயிருப்பேன். நீ இந்த டாக்டர் மங்கையரசி கிட்ட சொல்லிட்டு தானே போயிருந்தேன் நானு. என்னங்கண்ணா?
கோயிலுக்கு போயிருந்தா சிவகாமியை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. வீட்டுல தனியா தானே இருக்கா. அது நான் சாமி தரிசனத்துக்காக போலியம்மா. ஆத்தி காணாம போயிட்டா இல்லையா, அது விஷயமா நாடி ஜோசியரை பார்க்க போயிருந்தேன். போலீஸ் என்ன சொன்னாங்க? நல்லா கேளுங்க. பொண்ணு காணும்னா போலீஸ் கிட்ட போவாங்க. இவர் என்னடா ஜோசியம் ஜாதகம் நாடி ஜோசியம் அழைச்சிட்டு இருக்காரு. சிவகாமி, நீ கொஞ்சம் சும்மா இரு. அவருக்கு மட்டும் என்ன பொண்ணு காணாம போன சோகம் இருக்காதா என்ன? நாம தானே ஆறுதல் சொல்லணும். முடியல நந்தினி, என்னால முடியல. பொண்ணு காணாம போனதுக்காக அழறதா இல்ல கட்டினவர் இப்படி போயிட்டு இருக்காருன்னு அழறதான்னு புரியல. பொண்ணு காணாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்புறம் நாம தானே ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு நாடி ஜோசியம் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தா ஆச்சா? இவரை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? அவங்க சொல்றது நியாயம் தானேப்பா. என்ன சொல்ற நீ? போலீஸார் அவளை கண்டுபிடிச்சு மட்டும் தானே கொடுக்க முடியும். அவன் நல்லா வாழறது அவங்க கையில இல்ல. நாடி ஜோசியத்தை சொன்ன பரிகாரத்தை செஞ்சாதான் ஆரச்சி நல்லா இருப்பா. அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அவ புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும்பா, முதல்ல நீ புரிஞ்சுக்க. நீ ஒரு பெரிய டாக்டர். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணுக்கு அப்பாப்பா. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இனிமே இந்த மருந்து டாக்டர் அதெல்லாம் ஒண்ணும் வேலை செய்யாது. ஒரு செவ்வாய்க்கிழமை ஏற்கனவே தவறி போயிடுச்சு. இனி வர செவ்வாய்க்கிழமையாவது நான் அவளை சேர்ந்து அந்த பரிகாரத்தை பண்ணி ஆகணும். 7 பிச்சைக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வாழை இலையில சோற போட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இலையை எடுத்து போடணும். அதுக்கு முதல்ல அவளை ஒத்துக்க சொல்லு. கொஞ்சம் எப்படி வாமா. வா சிவகாமி. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் வேற என்னமா பண்ண முடியும்? அது வரைக்கும் அவன் மனசு ஆறுதலுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதை நீதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அழாது சிவகாமி. இந்தா, இது நந்தனோட ஓலைக்கட்டு. இதையும் சேர்த்து. சரி. சொல்ல மாட்டேன். இவங்க அப்பா நாடி ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்திருக்காரு. அதையும் சொல்லிடுறேன். என்ன ஏதாவது மக்கள் பண்றாளா? இப்ப கட்ட விட்டுட்டா விட அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இருக்கிற நிலைமையில ஓட முடியாதுதான். வா போலாம். அவளுக்கு மருந்து தயாராகிட்டு. மிளகு கசாயமா? இல்ல, இது வேற பெரிய சார். அந்தமும் இல்லா நாயகனே, ஆதாரத்தின் நாயகனே, பொப்புடையில் அமர்ந்தவன் பொன்னம்பலத்தானே சிவகாமி நேசனே, பாரத சாரதி அருகில் வைத்தோன் இச்சோழி தன்னில் ரகசியத்தை கண்டிடுவாய். மெய்யடா மெய்யடா சிதம்பர ரகசியம் மெய்யடா. முக்கியங்களுக்கு ஆரவசன் சிதம்பர ரகசியம் மெய்யடா. 1000 கரண் கொண்ட ஆதவன் நோக்கில் உதித்தார். கோடி சொல்வதெல்லாம் பொய்யாதவனா பொய்யா. குற்றமில்லை துன்பமில்லை அச்சமோ குழப்பமோ